அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தென் மாவட்டங்களை வலுவாக்குவதற்கான ஆபரேஷன் சவுத் அப்படிங்கிற ஒரு பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. எதை வச்சு தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க? முக்குளத்தூர் சமூகம். இப்ப நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர் இல்லையா? இப்ப நயினார் நாகேந்திரன் கையை எடப்பாடி பிடிச்சி தூக்கலையா? திண்டுக்கல் சீனிவாசன் முக்குளத்தூர் இல்லையா? செல்லூர் ராஜு முக்குளத்தூர் இல்லையா? ஆர்பி உதயகுமார் முக்குளத்தூர் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் யாரு? இன்னும் சொல்ல போனா உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சு அந்த உரிமை மீட்பு குழுல இருந்தே பல பேர் டெய்லி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கோவில்பட்டியில கடம்பூர் ராஜு யாரை எதிர்த்து வென்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு? டிடிவி தினகரன். ஆமா, கோவில்பட்டியை தனி மாவட்டமா பிரிக்கணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கோவில்பட்டியை தனி மாவட்டமா பிரிக்கணும், கீதா ஜீவன் பிரிக்க கூடாதுங்கிறாங்க. ஆனா கடம்பூர் ராஜு எந்த கோரிக்கை வைத்தாலும் செய்யாதீங்க, கோவில்பட்டியை ஒதுக்கி வைங்கிற அளவுக்கு ஒரு பாராமுகத்தை திமுக அரசு காட்டியதாக அவருடைய தரப்பில் இருந்து அவர் அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். ஏன்னா இந்த தொகுதி மக்கள் அவர் மேல மிகப்பெரிய ஒரு அபரிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஜாதி, மத, மொழி, இன, கட்சி வேறுபாடுகள் எல்லாத்தையும் கடந்து கடம்பூர் ராஜு வென்று வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வட்டமும் அவர் தான், எப்பவுமே அவர் தான். கோவில்பட்டி பொறுத்து அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. கோவில்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல கடம்பூர் ராஜு தான். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த முறை தூத்துக்குடி மாவட்டத்தில் 6க்கு 6 ஜெயிக்கணும், எதுக்கு அந்த ஒண்ணை மட்டும் நம்ம விட்டு வச்சோம், ஸோ கோவில்பட்டியை நம்ம ஜெயிக்கணும், இது வந்து முதல்வருடைய அசைன்மெண்ட்னே கீதா ஜீவன் ஓப்பனா பேசியிருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2026 தேர்தலை ஒட்டி நிறைய தொகுதி வாரியான கள நிலவரங்களை வெளியிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு கோவில்பட்டி தொகுதி பற்றியான கள நிலவரங்கள் தான் சார் கூட உரையாட போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். துவரக்கை. கோவில்பட்டி தொகுதி போன தேர்தலில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட தொகுதி, ரொம்ப விருப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டிடிவி தினகரன், அமமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து இங்கே கலந்துட்டார். ஸோ உங்களுடைய பார்வையில் கோவில்பட்டி தொகுதி பற்றியான முதல். ஓகே, நான் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியை பற்றி நிறைய சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு கடம்பூர் ராஜு அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசிட்டு அதுக்கு பிறகு இந்த தொகுதிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். கடம்பூர் ராஜு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர். ஓகே, ஸோ அந்த வகையில் எனக்கு அவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நானும் ஒரு ஆசிரியர், அதுவும் அதே டிடிஎட்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சுட்டு ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வெகு விரைவிலேயே அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியில் வந்து அவர் அரசியல் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கம்மா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், தெரியுமா? அதெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நாயுடு சமூக மக்களுடைய இந்த கூட்டமைப்புகள் நடத்தக்கூடிய மாநாடுகள், கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் போயிட்டு கூச்சப்படாமல் கலந்துப்பார். அதில் ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சமூகத்தை அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு, தன்னுடைய சமூகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத காட்டுறாரு. கோவில்பட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான திட்டங்களை கொண்டுட்டு வந்ததில் திரு கடம்பூர் ராஜுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. இந்த தொகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்த ஒரு தொகுதி. கரெக்டா? ஆமாம். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அவருடைய பேர் என்ன? அழகர்சாமி. ஆமாம், அழகர்சாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பலமுறை வென்றிருக்கிறார். ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தான் தொடர்ச்சியாக இங்கிருந்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 6ல் 4 திமுக வென்றது, 1 காங்கிரஸ் வென்றது, ஒன்றை தான் அதிமுகவால் வெல்ல முடிந்தது. அது வந்து கோவில்பட்டி. இந்த கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு யாரை எதிர்த்து வென்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரை? டிடிவி தினகரன். ஆமாம், டிடிவி தினகரன். கோவில்பட்டியை பொறுத்த மட்டும் அது ஒரு மிக்சட் பேக் தான். சமூகங்களாக பார்த்தால் நாயுடு சமூக மக்கள் இருக்கிறாங்க. நாயுடு சமூக மக்களுக்கு இணையாகவோ அல்லது அதற்கு சற்று கூடவோ குறைவாகவோ மறவர் சமூக மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து யாதவ சமூக மக்கள் இருக்கிறாங்க, நாடார் சமூகத்து மக்கள் இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இந்த 5 கம்யூனிட்டி தான் டாமினண்டான கம்யூனிட்டிஸ் ஹூ டிசைட்ஸ் ஹூ வின்ஸ் கோவில்பட்டி அப்படிங்கிறது. இதற்கு அடுத்ததாக மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்களும் சிறு 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 குழுக்களாக, அணிகளாக, பிரிவுகளாக இருக்கிறார்கள். மிக முக்கியமான விஷயங்களாக திரு கடம்பூர் ராஜு அவர்கள், நான் சொல்றது 2011 டு ஆல்மோஸ்ட் இது வந்து அவர் 3 முறை தொடர்ந்து ஹேட்ரிக் வின் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு 5 ஆண்டு காலகட்டம் வந்து அவர் வந்து என்னவாக இருந்திருக்கிறார் அப்படின்னா அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் அவருக்கு கீழே தான் வந்து இந்த சினிமா ரிலீஸ் எல்லாம் வரும். ஸோ சில நேரங்களில் இந்த படங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு காட்சி வரணும்னா இப்போ பிரச்சனை கிடையாது, உதயநிதியை பார்த்தா போதும், அவருடைய டிபார்ட்மெண்ட்டே இல்லைனாலும் அவர் சைன் பண்ணாருன்னா எல்லாமே நடந்துடும். பட் அப்போ அப்படி கிடையாது. இவரை போய் பார்ப்பாங்க, அப்புறம் இவர் அந்த டீமை கூட்டிட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பாரு. ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் இவரை நம்ம டிவியில் பார்ப்போம். சரி, மற்ற நேரங்களில் இவர் உண்மையாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை பல உதாரணங்கள் பல தொகுதிகளில் சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு உதாரணத்துக்கு சேகர் பாபு பற்றி சொல்லும்பொழுது, மா சுப்பிரமணியம் பற்றி சொல்லும்போது, அதிமுக நம்ம விராலிமலையில விஜயபாஸ்கர் அவர்கள் பற்றி சொல்லும்போது, தொண்டாமுத்தூர்ல வேலுமணி அவர்கள் பற்றி சொல்லும்போது சொன்ன மாதிரி அதே அளவுக்கோ அல்லது அதை விட சற்று குறைவாகவோ பட் ஆல்மோஸ்ட் அதை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் வந்து திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு அவருடைய தொகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னதான் தன்னுடைய சமூகம் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகமாக அவர் தலை காட்டினாலும் எல்லா சமூக மக்களோடும் ஒரு நெருக்கம், ஒரு இணக்கம், அதுதான் அவருடைய பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. நான் சொல்றது எப்படின்னா, மாற்று கட்சியாக இருந்தாலும்
ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயத்தை யோசிப்பார்ல, இன்னைக்கு ஒரு விதையை நம்ம போட்டு வச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ணலாம்னு. அந்த மாதிரி மற்ற கட்சியினர் உதவி என்று வந்து கேட்டாலும் அவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்வது, அந்த உதவியை தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்வது, இது வந்து ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு குணாதிசயம். அது திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு நிறையவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கயத்தாறுல வந்து ஒரு அலுவலகங்கள் கட்டினதா இருக்கட்டும், அரசு அலுவலகங்கள் கொண்டு வந்ததா இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மணிமண்டபம் அமைத்ததாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஹாக்கி ஸ்டேடியம், ஒரு டர்ஃப் ஒன்று போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவு பண்ணி. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் கொண்டுட்டு வந்ததா நான் சொல்றது. இதெல்லாம் இந்த 5 ஆண்டுகள் இல்லை, இந்த 5 ஆண்டுகளில் வந்து அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனைங்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. வேற வழி இல்லை. ஒரு சிட்டிங் மினிஸ்டரா இருந்ததோடு மட்டும் அல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தீராத தலைவலியாக இருக்கிறதுனால கடம்பூர் ராஜு எந்த கோரிக்கை வைத்தாலும் செய்யாதீங்க, கோயில்பட்டியை ஒதுக்கி வைங்கிற அளவுக்கு ஒரு பாராமுகத்தை திமுக அரசு காட்டியதாக அவருடைய தரப்பிலிருந்து அவர் அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். ஸோ இந்த ஓவரால் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது தனிப்பட்ட செல்வாக்கு என்று திரு கடம்பூர் ராஜுவுக்கு கோவில்பட்டியில் ஒன்று இருக்கிறது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. கூடுதலாக அவருடைய சமூகத்தினுடைய பங்களிப்பு, அவருடைய அரசியல் அனுபவம், 3 முறை வென்றிருக்கிறார் என்ற அந்த ஒரு தெம்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த ரேஸ்ல எனக்கு திரு கடம்பூர் ராஜு கொஞ்சம் முன்னாடி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுது. களம் என்ன சொல்லுது? ஓகே, நம்ம களத்துக்கு போயிருக்கப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடம்பூர் ராஜு அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் ஸோ தனிப்பட்ட இமேஜ்னு ஒன்று இருக்கு. இரண்டாவதா மெயினாக அவருக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, அவருடைய சமூக வாக்குகள். அவர் இந்த சமூகத்து இருக்கிறனாலேயே அவர் கண்டிப்பாக இன்னொரு தடவையும் ஜெயிப்பாரு, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இங்கே எம்எல்ஏ ஆவாரு அப்படின்னு வேற கட்சியில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி சமூக ரீதியாக அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மாற்று சமூகத்தினருமே அவர் வந்து ஒரு நல்ல விஷயங்களை தான் இது பண்ணியிருக்காருன்னு பார்க்க முடியுது. இதில் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, கோவில்பட்டியில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ மக்களுக்கு வந்து அந்த செகண்ட் பைப்லைன் ஸ்கீம் அப்படிங்கிறது, நீ கோவில்பட்டியில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு மிக கடுமையாக இருந்த காலகட்டத்தில் பல வீடுகளுக்கு இன்னைக்கு பைப்லைன் மூலமாக தண்ணி வருது, வீட்டு வாசலுக்கு தண்ணி வருது, அல்லது வீட்டுக்குள்ளாரே கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குடிநீர் பஞ்சம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்ததை தீர்த்து வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே அவர் இந்த 5 ஆண்டுகள் இல்லை, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்தது. அதை இன்று வரை மக்கள் பெருமையாக பேசக்கூடியதை பார்க்க முடியுது. ரெண்டாவது, பொதுவாக எல்லாருமே அங்கே சொல்றது என்னன்னா, ஆக்சுவலி சில இடங்களில் அவர் வந்து ரொம்ப உரிமையாக கூப்பிடுறாங்க, நைனான்னு கூப்பிடுறாங்க, சில இடங்களில் மாமான்னு கூப்பிடுறாங்க, சில இடங்களில் வந்து அவரை வெவ்வேறு பெயர்களில் அழைப்பதை பார்க்க முடியுது. அவங்க எல்லோரும் சொல்வது என்னன்னா, அவர் செய்வாருங்க, அவர் மினிஸ்டரா இருந்திருந்தா செய்வாரு, அதிமுக அரசாங்கம் வந்திருந்ததுன்னா செஞ்சிருப்பாங்க, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் அவர் சார்ந்த கேள்விகளை நம்ம எதிர் திசையிலிருந்து வைத்தால் கூட மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குதுன்னா, இல்ல அவர் நல்லவருங்க, அவர் செய்வார், அவர் செய்யணுங்கிறது தான் அவரோட நோக்கம், ஆனா திமுக அரசாங்கம் இருக்குதே, அது எப்படி அவரை செய்ய விடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் அவர் சார்பாக கேட்கிறார்கள். அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸா, நான் சொன்ன மாதிரி அவர் கொண்டு வந்த கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், அல்லது அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள், குறிப்பாக சொல்லணும்னா இந்த குடிநீர், அதை பற்றி மக்கள் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்மளால் உணர முடிகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, களத்துக்கு போயிருந்தப்போ மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபர், அதாவது ஒரு குறுவர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ சமூக ரீதியாக செயல்படுறாங்கன்னு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை தாண்டி மாற்று சமூகத்தினருக்கும் அவர் உதவி இருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. கடம்பூர் ராஜு இருக்கிறனால அவர் தங்கமான மனுஷன், எப்படி இருந்தாலும் நட்டால அவர் தான் வருவார். ஏன்னா 38 பஞ்சாயத்துக்கு அவர் எல்லாம் செய்கிறாரு, நல்லா பார்க்குறாரு, எல்லாத்துக்கும் போறாரு. அவரு தங்கமான மனுஷன், நரிக்குற தலைவர். நான் இங்கே தான் இருக்கிறேன், 40 வருஷமா இங்கே தான் குடியிருக்கேன். அவர்கிட்ட இப்போ வீடு வாசல் எல்லாமே வாங்கியிருக்கேன். இருந்தாலும் நட்டாலும் அவர் பக்கம் தான் வருவார், நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம். ஸோ அதே மாதிரி புதுசாக வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டு வந்தது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு வந்தது. இது எப்போதுமே நான் சொல்லுவேன், என்னன்னா எங்கெல்லாம் சிவில் ஒர்க்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் பணம் ஈஸியாக புழங்கும், தவறு கிடையாது. இங்கே பணம் செலவாயிடும், யாரோ ஒருத்தங்க சுரண்டிடுவாங்க, அங்கே ஒரு லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கஜானாவில் பூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது ஒரு அரசாங்கம் கிடையாது. ஒரு அரசு என்பது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். அதே நேரத்தில் இந்த தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த கோவில்பட்டியுடைய பஸ் ஸ்டாண்டு 2006-7 அடிக்கல் நாட்டி சம்வாட் டிஎம்கே கவர்மெண்ட், அதை ஏடிஎம்கே கவர்மெண்ட் போகும்போது அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தவொடனே அதை திறந்துடுறாங்க. பட் ஹைவேஸில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமையறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த பெர்மிஷன் இல்லாமல் அந்த லேண்டை வந்து அக்ரிகேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் காரணமாக இன்று வரை அந்த பேருந்து நிலையம் இயங்காமலே இருக்குது. அந்த பேருந்து நிலையத்தை இயக்கத்துக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட 17 வருஷமா மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்பட்டு ஒரு கோயில்பட்டியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி திறக்கப்படாமலே இருக்குது. இது வந்து மிகப்பெரிய போயிருந்தீங்களா? அங்கிருந்து கிட்டத்தட்ட பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னாலே ஒரு மினி பஸ் பிடிச்சி வரணும். அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து திரும்ப போறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3 hours ஆச்சு. நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பார்த்தா அங்க ஒரு பஸ் இல்ல, ஆட்டோ கேட்டா 200 ரூபாய். ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு 3 hours அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. இது வந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு. ஓகே, எம்எல்ஏவாக திரு கடம்பூர் ராஜு அவர்களுடைய செயல்பாடு எப்படி என்றதுதான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருந்தது. கடம்பூர் ராஜு நல்ல செயல்பாடு, சூப்பர், 100க்கு 200 மார்க் கொடுக்கலாம். கடம்பூர் ராஜா நல்ல ஒரு
நல்ல சலுகை செஞ்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணுங்க. அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எம்எல்ஏ 3 தடவை ஜெயிச்சிருக்காருல்ல, நின்று இங்கே வந்து டிரைவர் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்காரான்னு கேளுங்க, ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது. செயல்பாடு வந்து சுமார் தான். அவருக்கு 100க்கு 100 தரலாம். கடம்பூர் ராஜு அவங்களோட செயல்பாடு நல்லா இருக்கு. கட்சிக்காரன்னா எதுவும் முதலாள வந்து நிற்பாரு. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த முறை ஏடிஎம்கே வரும்போது இன்னும் தொகுதிக்கு என்னென்ன செய்யணுமோ நல்லா இதை விட பல மடங்கு நல்லா செய்வார். மக்களை சந்திக்கிறாரு, தொடர்ச்சியாக சந்திக்கிறாரு, எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு. அவர் பரவாயில்ல. கோயில்பட்டி தொகுதியை பொறுத்த அளவுக்கு அவர் நல்லபடி நல்ல இது எல்லாமே நல்லா செஞ்சிருக்காரு. என்ன உதவினாலும் சரி செஞ்சு கொடுப்பாப்ல. அவர் எங்களுக்கு எதுவும் வரலையா? யார் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலும் நல்லது கெட்டதுக்கு போயிடுறாரு. ஒரு எளிமையான மனிதர். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, மக்களுக்கு நல்லா செய்கிறாரு, எதுனாலும் போக வர. கடம்பூர் ராஜா பொறுத்த மட்டும் குறைபாடுன்னு சொல்ல முடியாது. அவர் எல்லா இடத்துலையும் எல்லாமே கரெக்டாக தான் பார்க்குறாரு. சிறப்பு என்ற 50%, சுமார் என்று 23%, சரியில்லை என்று 27% சொல்லியிருக்காங்க. சிறப்புங்கிறது 50% இருக்கு. 50 இட்ஸ் a குட் நம்பர். பட் ஸ்டில் மேபி அவர் இந்த முறை வென்று அதிமுக கவர்மெண்ட் இருந்து இவர் அமைச்சராக இருந்தால் இது கூட இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் மக்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவர் அமைச்சராக இருந்த வரைக்கும் செஞ்சாரு, நல்லா பண்ணாரு. இப்போ வந்து அவர் ஆளுங்கட்சியில் இல்லை, அதனால அவரால் செய்ய முடியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மக்கள் சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இதுதான் நம்ம இந்த மாதிரியான அரசியல்வாதிகளிடம் இருந்து அல்லது அந்த ஒரு தேர்ந்த ஒரு சீசன் பொலிட்டிஷியன் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் என்னன்னா, அவங்கள்ட்ட பவர் இருக்கோ இல்லையோ தன்னால் செய்ய முடியலங்கிறத மக்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணுறது இல்லை, என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு அவங்க வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு பதிலாக ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இப்போ எனக்கு செய்யணும்னு ஆசை தான், இன்னும் ஊருக்கு என்ன ரோடு போட்டு கொடுக்கூடாதுன்னு எனக்கு என்ன இதுவா, பட் பாரு என்ன செய்ய விடாமல் பண்ணுறாங்கும் பொழுது மக்களிடம் ஒரு எம்எல்ஏ ஒரு முன்னாள் அமைச்சர் கையெடுத்து கும்பிட்டு இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மக்கள் அதை தீயாக அந்த செய்தியை பரப்புகிறார்கள். பாரு தூத்துக்குடிக்கு போகுது, கோவில்பட்டிக்கு வர மாட்டேங்குது, கோவில்பட்டியை தனி மாவட்டமாக பிரிக்கணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கோவில்பட்டியை தனி மாவட்டமாக பிரிக்கணும், கீதா ஜீவன் பிரிக்கக்கூடாதுங்கிறாங்க. இவர் கோவில்பட்டியை தனி மாவட்டமாக பிரிக்கிறதுக்கான ஒரு முன்வரைவா அப்பவே 2021 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே அப்போதைய அதிமுக அரசிடம் கொடுத்து அவருடைய காட்சி காலத்திலேயே இதை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாரு. பட் அது நடக்கல. இன்று கோவில்பட்டி தனி மாவட்டம் எல்லா ஊர் மக்களுக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குல்ல. இப்போ மயிலாடுதுறை தனி மாவட்டம் ஆச்சு. ஆக்சுவலி எதுக்கு மயிலாடுதுறைக்கு தனி மாவட்டம் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியாது. ஆனால் அதை கோரிக்கையாக முன்வைத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இல்லை நாங்கள் தஞ்சாவூரில் இருக்க மாட்டோம், நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்க மாட்டோம், நாங்கள் கும்பகோணத்தோட திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க மாட்டோம், எங்களை தனி மாவட்டமாக அறிவிங்கன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. அந்த மாவட்டத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பட் அது வேற விஷயம். ஆனால் ரொம்ப காலமாக அவர்களுக்கு அது ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா மயிலாடுதுறை பாராளுமன்றமாக இருந்தது. ஆனால் தொகுதியாக இதுவாக பார்த்தால் மாவட்டமாக பார்த்தோம்னா அது ஒரு மாவட்டமாக இல்லாமல் இருந்தது. கோவில்பட்டியை தனி மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி கடம்பூர் ராஜு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா ஒரு கூட்டம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மாவட்டமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மயிலாடுதுறை மாவட்டமாக அறிவிச்ச பொழுது இப்போ கும்பகோணத்துக்காரங்க, இப்போ நான் கும்பகோணத்தில் படித்தேன், எனக்கு நேச்சுரலாக என்னோட ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருத்துறைப்பூண்டின்னு சொல்றதை விட கும்பகோணம் தான் சொல்லுவேன். இப்போ கும்பகோணத்துக்காரங்களுக்குலாம் எங்களுக்குலாம் கோவம், என்னங்க கும்பகோணத்தில் இல்லாதது அப்படி என்னங்க மயிலாடுதுறையில் இருக்கு, மயிலாடுதுறை ஒரு மாவட்டம்னு அறிவிப்பீங்க ஆனால் கும்பகோணத்தை அறிவிக்க மாட்டீங்களா, கும்பகோணத்துக்காரங்க எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம் வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு கோபத்தை கோவில்பட்டி மக்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார். கோவில்பட்டியை ஏன் தனி மாவட்டமாக அறிவிக்கக்கூடாது? கோவில்பட்டியில் வளர்ச்சிக்கு கோவில்பட்டி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்பக்கூடிய மக்கள் திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு கட்சி பாகுபாடு இன்றி ஆதரவை கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சுமாருங்கிற 23% இந்த சிறப்புங்கிற 50% சேர்த்து ஆவரேஜ் பண்ணோம்னா ஒரு 60% வந்து திரு கடம்பூர் ராஜு அவர்கள் மேல் ஒரு ஹாப்பி நோட்டில் தான் அவங்களுடைய உணர்வை பதிவு செய்வதாக நம்ம பார்க்கிறோம். கடம்பூர் ராஜு மீண்டும் வெல்வாரா என்ற கேள்வியை நம்ம இரண்டாவது கேள்வியாக முன் வச்சோம். மக்களுடைய பதில் கோயில்பட்டி தொகுதியை பொறுத்தளவில் கடம்பூர் ராஜு தான். வாய்ப்பு இருக்கு. அத்தனை வேட்பாளர்களுக்கும் மேலே கடம்பூர் ராஜு இருக்காப்ல. ஆனால் கோயில்பட்டி கூட அவர் தான் வருவார். இந்த வரை அவர் தான். திமுகன்னா ராஜ் தோந்து வருவார். கடம்பூர் ராஜு நிச்சயமாக தோக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கண்டிப்பாக ஜெயிப்பார். எந்த தொகுதியில அவர் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அடுத்த வட்டமும் அவர் தான், எப்பவுமே அவர் தான். திருமணம்லாம் அவங்க வருவாங்க. இந்த வட்டமும் நின்னாருன்னா அவர் தான் ஜெயிக்கணும். அவர் தான். கோயில்பட்டியை பொறுத்து அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. இந்த இடம் வர முடியாது. கோயில்பட்டியில் ஒரு மாதிரி அவருக்கு வந்து அவர் ஜெயிப்பார். திருமணம் அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக இருக்கு. என்ன இதுவும் ஏடிமிக்கே வந்து எப்பயுமே ஏடிமிக்கே தான் இங்கே வரும். நான் கண்டிப்பாக வரணும்னா அவர் தான் வருவார். ஆம் என்று 66%, கருத்து இல்லை என்று 20%, இல்லை என்று 14% சொல்லியிருக்காங்க. 66%. ஸோ இட்ஸ் எ க்ளீன் ஸ்வீப். கிட்டத்தட்ட டிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய நபர்களே சொல்லக்கூடியது, இங்கே அவருக்கு இணைய ஆட்கள் கிடையாது. திமுக எப்பவும் பார்த்தோம்னா ஒன்று கம்யூனிஸ்ட்டை கொடுத்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியை கொடுத்துருவாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தோம்னா 2011 பாமக சார்ந்த நபர் தான் அங்கே நின்றார். ஸோ அந்த அளவுக்கு கூட்டணி தள்ளி விட்டுருவாங்க. அதனால இங்கே கடம்பூர் ராஜு தாப்பா ஜெயிப்பாரு அப்படின்றாங்க. ஸோ கடம்பூர் ராஜுவினுடைய ஒரு கோட்டையாகவே இன்னைக்கு மாறி இருக்கு கோவில்பட்டி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை முன் வச்சோம். மூன்றாவது கேள்வியா
நீங்கள் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி தேவை கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருக்கையில் ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுத்தது. மாசம் 1000 ரூபா தர்றாங்க. 1000 பேர் எழுதுனா 500 பேருக்கு தான் வருது. நிறைய மக்கள் விரோத ஆட்சி இது. மக்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு, அதை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. திமுக வரவே கூட, ஆனால் திமுகவில் தான் நாங்கள் இப்போ 20 வருஷம் இருந்திருக்கேன் யூனியனில். ஆனால் வரக்கூடாது. ரொம்ப அராஜகம், குத்து கொலை, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. நிறைய இளைஞர்கள் ரொம்ப போயிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் நட்டத்தில் தானே ஓடுது. வேறு என்னத்துக்கு இலவசம் குடிக்கியா? என்னத்துக்கு இலவசம் குடிக்கியா? ஏன் எல்லாம் கஞ்சி கொல்லி இல்லாமல் இருக்கானா? ஒயின் ஷாப்பில் கொண்டு போய் எல்லாம் தட்டம் கெடுதாம்ல. இப்போ இருக்க ஆட்சியில் அவங்க என்னத்தை செஞ்சுறாங்க? அந்த நாங்களாம் கூலி வேலை பார்க்க என்னத்தை எங்களுக்கு 10 தடவை எழுதி விட்டுருக்கோம். 1 ரூபாய்க்கு இன்னும் நின்ன வரைக்கும் இன்னும் அனுப்பல. சட்ட ஒழுங்கா இருக்குங்க. நம்ம ஒரு போலீஸ் துறை இருக்குதுன்னே நமக்கு தெரியலைங்க. 1000 ரூபா கொடுக்காங்க, அதுக்கு மேலே விலைவாசி தான் ரொம்ப ஏறுது. திமுக தான் இருந்தாலும் இப்போ வந்து அவருடைய ஆட்சி சரி கிடையாது. ஃப்ரீ பஸ்னாலே மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஸ்டாப்ல நிக்க மாட்டாங்க, போர்டே மாற்ற மாட்டேங்கிறாங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாலுமே போர்டு மாத்தாம அந்த பஸ்ஸை கொண்டு வராங்க. அது எங்க போகுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ 80 ரூபா இருந்துச்சு எனக்கு வீட்டு தெருவு, 10க்கு 11 வெறும் 80 ரூபா. இப்போ 500 ரூபா ஆக்கியிருக்காங்க இந்த ஆட்சியில். 1000 ஏற்றுறேன்னு 1000 ரூபாய் ஏற்றவும் இல்லை, ஏற மாட்டேங்குது. திமுக ஆட்சியில் வந்து எப்படின்னா இந்துக்களை வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்துறாங்க. முஸ்லீமுக்கு தான் முன்னுரிமை அதிகமாக கொடுக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியில்லை என்று 47%, பரவாயில்லை என்று 35%, சிறப்பு என்று 18%. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டர். இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கும். இரண்டாவது கேள்வி வந்து நம்ம என்ன கேட்டோம்னா, கடம்பூர் ராஜு மீண்டும் வெல்வாராங்கிற பொழுது 66% ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிற பொழுது பரவாயில்லைங்கிறதே 35 இருக்கு, சரியில்லைங்கிறது 47 இருக்கு, சிறப்புன்னு 18 இருக்கு. ஸோ இதே ஈக்குவேஷன் படி அந்த 18 35 சேர்த்தோம்னா பரவாயில்லைங்கிற கேட்டகரியில் 50% இருக்காங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கடம்பூர் ராஜு ஆதரிக்கிறாங்க, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு திமுக மேல வெறுப்பு இல்லை. நீ சொன்னதான் பாயிண்ட். திமுகல அங்கே ஒரு சரியான முகம் இல்லை. திமுக தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்க தவறி இருக்கு கோவில்பட்டியில் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் அல்ல, கடம்பூர் ராஜுவினுடைய இமேஜ் அப்படிங்கிறது லார்ஜர் தென் பார்ட்டி இமேஜ் ஆகவும், அது மட்டும் அல்லாமல் அவருக்கு இணையாக அங்கு ஒரு முகம் போட்டியிடுவதற்கு இல்லை என்ற ஒரு கள நிலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவர் அந்த தொகுதியை தக்க வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் மக்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடம்பூர் ராஜு நல்லவர், திமுக கவர்மெண்ட் ஓரளவுக்கு ஓகே தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு வரும்போது கடம்பூர் ராஜு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்வதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோ, அந்த வந்து நல்லா விளம்பரப்படுத்திருக்காங்களோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல திமுக, யாருமே கொடுக்கல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அந்த மக்கள் பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. பொம்பளை ஓச்சிக்கு இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஓச்சிக்கு போயிட்டு வந்துடுறதா, எல்லாம் போயிட்டு வரா, நல்லா துட்டு நடமாடுறது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. 1000 ரூபாய் மகளிருக்கான தொகையெல்லாம் நல்லா தான் இருக்கு. லேடிஸுக்கு இது வந்து ஹெல்ப்பா இருக்கு. எத்தனை லேடிஸோ என்ன சொல்றது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இவர் ஆட்சிக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கு செஞ்சிருக்காரு. இன்னொன்று, இந்த தொகுதியில் ரொம்ப சில வாக்குறுதிகள் நான் சொல்றது வந்து 2016 11 to 16, 16 to 21, 21 to 26 என்று 3 முறை தொடர்ந்து கடம்பூர் ராஜு வென்றிருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியில் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கழுகுமலையில் வந்து கழுகாசலம் மூர்த்தி கோவிலை வந்து மறுசீரமைச்சு, வெட்டுவான் கோவிலில் வந்து சமணர் படுகை அடங்கிய அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துறது, அப்புறம் கழுகுமலையில் வந்து அரசு கலைக்கல்லூரி கொண்டுட்டு வருது, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி இந்த தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து சிட்கோ மூலமாகவே விற்பனைக்கு கொண்டுட்டு வர்றது, மானிய விலையில் வழங்குறது, சூரியகாந்தி, கம்பு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாத்தையும் சேமித்து வைக்கிறதுக்கு குடோன் அமைச்சு தரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய பல ஆண்டுகால கோரிக்கையாகவும் பல ஆண்டுகால வாக்குறுதிகளாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை ஒருவேளை இந்த முறை மீண்டும் திமுக கையில் எடுத்து செய்து கொடுப்பதற்கான ஒரு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தா கடம்பூர் ராஜுக்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இந்த முறை வென்று வந்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார அதிமுக கவர்மெண்ட் அமைஞ்சு திரு கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு மினிஸ்டராகவும் ஆனா இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அவருக்கு இருக்கதை பார்க்குறேன். ஏன்னா இந்த தொகுதி மக்கள் அவர் மேல மிகப்பெரிய ஒரு அபரிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஜாதி, மத, மொழி, இன, கட்சி வேறுபாடுகள் எல்லாத்தையும் கடந்து கடம்பூர் ராஜு வென்று வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய நன்றி கடன் என்னவாக இருக்க முடியும்? அந்த மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதுதான். இந்த 5 ஆண்டுகளை விட்டுருவோம். இந்த 5 ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி செயல்பட முடியாத ஒரு எம்எல்ஏவாகவே இருந்துட்டீங்க. தனிப்பட்ட முறையில் திமுகவை மிக கடுமையாக நீங்க விமர்சிச்சீங்க. அதனால நீங்க டார்கெட் பண்ணப்பட்டீங்க. உங்களுக்கு தொகுதியில போதுமான அளவு கோஆபரேஷன் இல்லை. அதனால இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாலும் கூட அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதில் தெளிவான வாக்குறுதிகளை நீங்கள் மக்களிடம் எடுத்து வைக்க வேண்டும். என்னதான் 50% 60% மக்கள் நீங்க உங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும், நீங்கள்
இன்னும் செய்திருக்கலாம் என்பதுதான் நாங்க தொகுதியை சுத்தி வந்து பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு. நீங்க செய்ததுல குறை இருக்குன்னு சொல்லல, இன்னும் நிறைவாக செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது, அதை இந்த முறை செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய ஃபைண்டிங்காகவும் இருக்கு. 2026 யார் முதல்வர் என்ற கேள்விக்கு எங்களை பொறுத்த வரைக்கும், விவசாயியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தானே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தா உதயநிதி ஸ்டாலின் ஐயா தான். பிஜேபி வந்தா நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடி பழனிசாமி வந்தா எடப்பாடி வரணும்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி வந்தா நல்லா. எடப்பாடி தவிர ஒரு வாலியே இல்லையா. எடப்பாடி வரணும் நாங்க பாசப்படும். சீமான் தளபதி தான் வரணும். ஸ்டாலின் தெரிஞ்ச சீமானம் தான் நல்லா இருக்கும். ஐயா முக ஸ்டாலின் தான் வரணும். விஜயவே வரட்டும். இன்னைக்கு முதலமைச்சர் தான் 2027 வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் தான் நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் எடப்பாடி வந்தா வர அளவுக்கு நல்லா தான். ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிவிக்கே. அண்ணா டிஎம்கே வரணும். 2026 ஆட்சி மாற்றம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி. அது இபிஎஸ்ஓ வேற அண்ணாமலையோ கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும். டிஎம்கே மட்டும் வரக்கூடாது. விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கும். விஜய் தான் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சது விஜய் தான். இந்த தடவை விஜய் வருவார் சார். விஜய் வரும் நினைக்கிறேன். சென்ட்ரல் எது இருக்கோ அது சொந்தமா வந்தா தான் தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப் ஆகும். ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கும். கலைஞர் தான் வருவாரு. யாரு? கலைஞர் ஸ்டாலினா? ஸ்டாலின். விஜய் வருவாரு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் ஒன்று விஜய் வரணும், எடப்பாடி வரணும். எனக்கு வந்து சீமான் தானா. அடுத்து எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். ஒரு தெளிவான ஒரு மேண்டேட் வந்திருக்கு. பட் இட்ஸ் க்ரூஷியல் மேண்டேட் தான். எடப்பாடி பழனிசாமி என்று 34%, ஸ்டாலின் என்று 31%, விஜய் என்று 18%, சீமான் என்று 4%, யார் வந்தா என்ன என்று 13% வாக்களிச்சிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம இங்கே சர்வே எடுத்ததுலேயே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறையா யங்ஸ்டர்ஸை தாண்டி கொஞ்சம் வயதான மக்கள் கூட விஜய் வரட்டும், புதுசாக ஒரு முகத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த 18%. ஓகே. ஆனால் கடம்பூர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, 2வது இடத்துக்கு தான் தாவேகா போட்டி போடுது அப்படிங்கிறாரு. முதல்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தாவேகா வந்தா வரவேற்போனாரு. ஓகே. அடுத்தது தாவேகா வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுதுன்னாரு. அது நேச்சுரல். ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு முறை அண்ணாமலை அவர்களை பற்றி விமர்சிச்சார். ஆராய்ச்சி படிப்பெல்லாம் அப்புறம் படிக்கணும், முதல்ல அரசியல் நாகரிகத்தை படிச்சுட்டு வர சொல்லுங்கன்னாரு. மனோ தங்கராஜை பதவி விட்டு தூக்கினோடனே என்ன விமர்சிச்சாருன்னா, பாஜக கூட கூட்டணிக்கு வரல, பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் மனோ தங்கராஜ் விமர்சிச்சாரு, அதனால தான் ஸ்டாலின் அவரை பதவி விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் கலாச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அதிரடியான கருத்துக்களுக்கு பெயர் சமீபத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அன்னைக்கு அவங்க பண்ணது வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாபஸ் வாங்கினது வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இல்லை, எப்போதுமே அவருடைய கருத்தை அவர் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறது தான். அதில் எந்த விதமான பின்னடைவும் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும் அவர் வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பட் நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் டிவிகே இஸ் எ டிஸ்டர்பிங் ஃபேக்டர். அது நீங்க மறுக்க முடியாது. 18% விஜய்க்கு ஆதரவா இருக்குது அப்படின்னா அந்த 18% வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு கூட குறைச்சு வந்திருந்தாலுமே இட் இஸ் நாட் லெஸ் தென் 15%. குறைந்தபட்சம் 12% தாவேகா பெறப்போகிறது. அதை உங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கு அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா நிறைய ரூரல் பேக்கெட்ஸ் அடங்கின தொகுதி. இந்த ரூரல் பேக்கெட்ஸ்ல எப்போதுமே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னா நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது, நிறைய கிரிக்கெட் கிட் கொடுக்கறது, அந்த இளைஞர்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. இந்த 5 ஆண்டுகள்ல கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் சுணக்கமா இருக்கதா சொல்றாங்க. அவருடைய ஆதரவாளர்களே என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்கள்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிச்சிங்னு போனாலே பட்ஜெட் பத்தி ஏதாவது சொல்லுவாரோ, அதெல்லாம் இல்லப்பா இந்த 5 ஆண்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான, கையில ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்டரை அவர் மெயின்டைன் பண்றாரு. அதனாலேயே சில நேரங்கள்ல சில நல்ல விஷயங்கள் கூட செய்ய முடியல. தாவேகாவினர் இன்னைக்கு சின்ன சின்ன இடங்கள்ல ஸ்கோர் பண்றாங்க, ஒரு கோவில் திருவிழாவில் ஸ்கோர் பண்றாங்க, ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல ஸ்கோர் பண்றாங்க. திமுக பத்தி கேட்கவே வேணாம், எப்படியாவது இந்த முறை இவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு கீதா ஜீவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. கீதா ஜீவன் ஓப்பனாவே பேசியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த முறை தூத்துக்குடி மாவட்டத்தில் 6க்கு 6 ஜெயிக்கணும். எதுக்கு அந்த ஒன்றை மட்டும் நம்ம விட்டு வச்சோம்? ஏற்கனவே 4 திமுக, ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ், தூத்துக்குடியில் இதுல கோவில்பட்டியில் மட்டும் அதிமுக. ஸோ கோவில்பட்டியை நம்ம ஜெயிக்கணும், இது வந்து முதல்வருடைய அசைன்மெண்ட்னே கீதா ஜீவன் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கீதா ஜீவன் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசுகிற மாதிரி, எடுப்பாங்களா இல்லையாங்கிறது வேற, இதுவரை திமுக எடுத்ததில்லை என்பதுதான் வரலாறு. ஆனாலும் கூட இப்படியெல்லாம் திமுக பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் வேகப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணணும், தொகுதிக்குள்ளார இன்னும் அதிகமாக இந்த விட்டமின் சின்னு சொல்லுவாங்கல்ல, தெரியுமா தெரியாதா? விட்டமின் ப அப்படின்னு இந்த பசை இருக்கிறதான்லாம் எழுதுவாங்களா, அந்த மாதிரி அந்த விட்டமின் பாவை கொஞ்சம் அதிகமாக இறக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதாக மக்களிடம் கருத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆஸ் யூஷுவல் தொகுதிக்குள்ளார தான் இருக்காரு. காலையில் மக்களை சந்திக்கிறாரு, மதிய மக்களை சந்திக்கிறாரு, ஈவினிங் ஆன விழாக்களுக்கு போறாரு, நிகழ்ச்சிகளுக்கு போறாரு, திருமணத்துக்கு போறாரு, வராரு, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போறாரு. ஆனால் கொஞ்சம் அப்படியே போற மாதிரி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் என்ன பண்ணலாம், தாராளமாக தன்னுடைய மனதை எல்லோருக்கும் திறந்து காட்டலாம். கடம்பூர் ராஜுவுக்கு அதற்கான கெப்பாசிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுவதை நம்மால் கவனிக்க முடிகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 34%, ஸ்டாலின் 31%, விஜய் 18%. இந்த 3 தாண்டி திமுகவும் இன்னும் அன்பாப்புலர் ஆகல. திமுக மேல நீ சொன்ன மாதிரி 1000 ரூபாய் ஸ்கீமோ, இலவச பேருந்தோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்துல திமுக மேல அவங்க வெறுப்புல இல்லை. மறுபடியும் சொல்றேன்,
உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்காக திமுக வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. திமுகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்ச மாதிரி அங்க ஒரு முகம் இல்லை, அல்லது உங்களுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளர் அங்க இல்லை. நீங்க கடந்த முறை தேர்தலில் டிடிவி தினகரனை வீழ்த்தி வென்று இருக்கிறீங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. இல்ல அதான் ஒரு கேள்வியாவே நான் கேட்க நினைச்சேன். அதாவது அதிமுக மேல ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுது என்னன்னு பார்த்தோம்னா, முக்குளத்து சமுதாய மக்கள் வந்து எதிர்ப்பா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதே முக்குளத்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா பார்க்க போற டிடிவி தினகரனை எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு கடம்பூர் ராஜு அவர்கள். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்? 200% நான் அதை திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். இன்று நடந்த ஒரு நிகழ்வுடைய சொல்றேன். இன்று காலை இந்த வீடியோ பதிவாகக்கூடிய இன்று காலை தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை திருநெல்வேலியில் ஆர்பி உதயகுமாரும் இதே கடம்பூர் ராஜு அவர்களும் சென்று சந்திச்சிருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தென் மாவட்டங்களை வலுவாக்குவதற்கான ஆபரேஷன் சவுத் அப்படிங்கிற ஒரு பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. இதனுடைய நோக்கமே என்னன்னா, எதை வச்சு தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்குதுன்னு சொல்றீங்க? முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னா ஆர்பி உதயகுமார் யாரு, திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, நத்தம் விஸ்வநாதன் யாரு, இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக இந்த தேர்தலில் களம் காண போகிற நயினார் நாகேந்திரன் யாரு? இப்ப நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் இல்லையா? இப்ப நயினார் நாகேந்திரன் கையை எடப்பாடி பிடிச்சி தூக்கலையா? திண்டுக்கல் சீனிவாசன் முக்குளத்தோர் இல்லையா? செல்லூர் ராஜு முக்குளத்தோர் இல்லையா? ஆர்பி உதயகுமார் முக்குளத்தோர் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் யாரு? சோ அப்போ இங்க தொடர்ச்சியாக ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றும் நான் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒரு தலைவர் தான். ஆனால் அதை தாண்டி கடந்த தேர்தலில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இன்னும் வலுவாக, நான் சொல்றது பணம், பலம், படை, ஆள், அம்பு, சேனை அனைத்தையும் இறக்கி மிக கடுமையாக போட்டியை கொடுத்திருக்க வேண்டும். 10.5 கொடுத்துட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு தப்பிக்க முயன்றது தவறு. 10.5 கொடுத்ததுனால மட்டுமே தோத்துட்டாங்களா? அப்படி பார்த்தா டெல்டாவும் தோத்தாங்கல்ல. இப்ப டெல்டா ஃபுல்லா வாஷ் அவுட். 10.5க்கும் டெல்டாவுக்கு என்ன சம்பந்தம்? 10.5க்கும் டெல்டாவுக்கு என்ன சம்பந்தம்? 10.5 காரணமா நீங்க தோத்துருந்தீங்கன்னா மதுரையில நீங்க தோத்துருக்கணும்ல, ஆர்பி உதயகுமார் தோத்துருக்கணும்ல, செல்லூர் ராஜு தோத்துருக்கணும்ல. அப்ப அவங்களாம் எப்படி தோக்கல? ஏன் நீங்க தோத்துருக்கணும்ல? எப்படி ஓ பன்னீர்செல்வம் மட்டும் எப்படி ஜெயிச்சாரு? அப்ப ஓ பன்னீர்செல்வத்தால் அவருடைய தொகுதியில் வெல்ல முடிகிறது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியில் வெல்ல முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியால சேலத்திலையும் வெல்ல முடிஞ்சது, சேலம் மாவட்டம் முழுக்க வெல்ல முடிஞ்சது. அப்ப என்ன சொல்லுவாங்க? 10.5 இங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு, பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இங்க நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும்? உங்களுக்கு நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா அதே 10.5 அடிப்படையில டிடிவி தினகரன் நீங்க வென்றிருக்கணும்ல கோயில்பட்டியில. அவர் ஏன் வெல்லல? அப்ப கோயில்பட்டியில இருக்கக்கூடிய மறவர் சமூக மக்கள் எல்லாரும் கடம்பூர் ராஜுக்கு வாக்கு செலுத்திட்டாங்களா? இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், சாதி வன்னியர்களாக இருப்பது அப்படிங்கிறது லெஸ் பர்சன்டேஜ், கட்சி வன்னியர்கள் தான் அதிகம். ஸோ அதனாலதான் பாமகவுக்கு விழக்கூடிய வன்னிய வாக்குகளை விட யாருக்கு அதிகமான வாக்கு விழுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வாக்கு விழுது. தொல் திருமாவளவன் ஜெயிக்கிறாருல, இப்ப அவர் குரூஷியலா ஜெயிக்கிறாரு, நெக் டு நெக்ல ஜெயிக்கிறாருன்னா நம்ம இதை கம்பாரிசனா எடுத்து பேசவே முடியாது. போன தடவை ஜெயிச்சதை விட அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறாரு. அப்ப வன்னிய சமூக மக்கள் வாக்கு போடாம எப்படி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில திருமாவளவனால ஜெயிக்க முடியும்? ஸோ அப்படின்னா அங்க சாதி வன்னியர்கள் குறைந்த நம்பர்ஸ்லையும் கட்சி வன்னியர்கள் அதிகமான நம்பர்ஸ்லையும் இருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா சமூகம் இப்படி ஆப்ரேட் ஆகுதானே? கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துக்கு என்று ஒரு தியரி இருக்கு. ஒவ்வொரு சமூகம் இங்க ஒவ்வொரு விதமான ஓட்டிங் பேட்டர்ல ஓட் பண்றாங்க. ஸோ அப்படி தென் மாவட்டத்தில் அதிமுக வலுவில்லாமல் இருக்குதுங்கிறது ஒரு தியரி. இந்த தியரியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அல்லது இந்த தியரி இது மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இவங்க ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது இதை எப்படி பேட்ச் பண்ணலாம்? இப்போ நயினார் நாகேந்திரன் யாரு? அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். மறவர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கரங்களை கோர்த்து பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது தென் மாவட்டங்கள்ல பனையாருக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல. அப்போ ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு பலம் இருக்கு, திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒரு பலம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு பலம் இருக்கு. நீ இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கடைசி வரை எந்தெந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு பெர்செப்ஷன். இதை யார் செய்கிறார்கள்? நான் மறுபடியும் சொல்றேன், இதை யார் செய்யறாங்க? இங்க இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்யறாங்க. என்னைக்காவது திமுகல இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு ஏதாவது பேசியிருக்காங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க? அதுல எத்தனை மாவட்ட செயலாளர்ல எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? எத்தனை நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? எத்தனை வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க? திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எடுத்து பட்டியல் போடுவோமா? எத்தனை சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவமே கொடுக்கப்படாம இருக்கு தெரியுமா? அந்த சமூக வாக்குகளை எல்லாம் திமுக அறுவடை பண்ணலையா? அப்ப திமுகங்கிறது சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி. ஆனா அதிமுகங்கிறது முக்குளத்தோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத கட்சி. அதுவும் இந்த குரு பூஜைக்கு அப்புறம் நிறைய அந்த பிம்பம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா அதிமுக இந்த அணி, அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக சசிகலா அணி அப்படிங்கிற போற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை திட்டம். இதுதான் பெண் பண்ண சொல்லுது, இதுதான் டிஐபிஆர் பண்ண சொல்லுது. இதை பண்ணலைன்னா உங்களுக்கு அரசு கேபிள்ல இடம் கிடையாது. ஏற்கனவே புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இழக்க போறீங்களா? ஏன்னா இன்னைக்கு இன்னும் கிரவுண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நிமிடம் வரை எட்ஜ் டு எட்ஜ்ல தான் போயிட்டு இருக்காங்க. திமுக மீண்டும் வென்று ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே அவங்க ரூலிங்ல இருக்காங்க, மறுபடியும் அவங்க வந்தாலும் வரலாம், வரவே மாட்டாங்கன்னு இன்னும் ஆகல. அப்ப எதுக்கு அவங்களை எதிர்த்துக்கிட்டு திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா
அதிமுக தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி நியூஸ் போட போறாங்கிறது நீ நானும் வெயிட் பண்ணி பார்க்க தான் போறோம். அன்னைக்கு இந்த அணி பிரிவு பத்தின பேச்சே இருக்காது, ஒரே அதிமுக மட்டும் தான் இருக்கும். நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, எங்கெங்க பிளவு இருக்குது. பிளவுங்கிறது என்ன? நடு குத்தா செங்குத்தா விழணும் பிளவு, 2 அணிகளாக பிரியணும், ஜானு பிரிஞ்சாங்களா அந்த மாதிரி பிரியணும். இதுக்கு பேர் பிளவா? ஏற்கனவே கட்சியில் இருந்து இன்னும் சொல்ல போனா உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சு அந்த உரிமை மீட்பு குழுல இருந்தே பல பேர் டெய்லி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாதி பேர் அவனா போறான், மீதியா அவர் நீக்கிட்டு இருக்காரு. நடக்குதா இல்லையா? இது அதிமுகவில் ஓபிஎஸ் அணியினுடைய கள நிலவரம். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு, பட் கள நிலவரமா தான் சொல்ல முடியும். செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவரை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அணியோ அல்லது ஒரு பெரிய ஒரு வாட் டு சே லைக் ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறத ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உணர்ந்துட்டாங்க. அது உணர்ந்ததுனால தான் அவருக்கு பின்னாடி திரளல. இப்போ எல்லாரும் சொல்வது போல கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அன்னைக்கு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் ஓப்பன்ல தானே இருந்துச்சு. என்னவா வேணாலும் இருக்கட்டும்ங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் வேற ஏதோ டீல் போட்டு தான் வந்தாருனாலே இருக்கட்டும், அந்த டீலை போடுறதுக்கு வேற யாருக்கும் அன்னைக்கு வக்கு இல்லை தானே. அன்னைக்கு அவருக்கு தானே அந்த தைரியம் இருந்துச்சு, அன்னைக்கு அவருக்கு தானே அந்த துணிவு இருந்தது, அன்னைக்கு அவருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைச்சது. வந்தவர் 4 வருஷம் தமிழ்நாட்டை ரூல் பண்ணாரா இல்லையா? இதை பத்தி மட்டும் தான் பேசணும். அப்படி இதை பத்தி பேசலன்னா பல விஷயங்களை பேசணும். அண்ணாதுரை இறந்த பொழுது எப்படி முதல்வராக கருணாநிதி வந்தாருங்கிறதுல ஆரம்பிச்சு பல விஷயங்களை நம்ம பேசணும். ஸோ அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 வருடம் 2 மாதம் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து விட்டார். இருந்ததற்கு பிறகு இன்று கட்சியில் பல பிரிவுகள் பிளவுகள் இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லும்போது இருந்தும் ஒருவருக்கு பின்னாடி 4 எம்எல்ஏ. எது பிளவு? 60 எம்எல்ஏ இருக்காங்க, 65 எம்எல்ஏ இருக்காங்க, 30 பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பிளவு. கரெக்டா? 4 பேர் பின்னாடி போனதுக்கு பேர் எப்படி பிளவா இருக்க முடியும்? அந்த 4 பேருக்கு இன்னைக்கு என்ன ஸ்டாண்டு அதுவே நமக்கு தெரியல. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல டிடிவி தினகரன், மறுபடியும் சொல்றேன், அவர் மேலேயும் எனக்கு மரியாதை இருக்கு, அவருக்கு பின்னாடியும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவரும் ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள, இன்னும் சொல்ல போனா இவர் மாதிரி தர்ம யுத்தம், உரிமை குழு, உரிமை மீட்பு குழுலாம் நடத்தாம ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியுது இதுதான் பிராக்டிகலி பாசிபிள், நம்ம இதை செய்வோன்னு. இன்னைக்கு அவரும் இவரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணி திரட்டுகிறார்கள். இது நல்ல விதத்தில் நடந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் திமுகவை வெல்ல வைப்பதற்கு இது பயன்பட்டால் இதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா இவர்கள் அணி கட்டக்கூடிய இந்த விதம், இந்த நோக்கம், இதெல்லாமே எதை நோக்கி இதை எடுத்துட்டு போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது. நீ சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை இது அதிகப்படுத்துது. இந்த தேர்தலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை டைல்யூட் பண்றது, டிஸ்டார்ட் பண்றது விஜயினுடைய வேலையாக இருக்குது, தாவேகாவினுடைய வேலையாக இருக்கிறது. அதே வேலையை செய்வதற்கு இன்னொரு அணியை நீங்க கட்டுறீங்கன்னா நீங்க யார் சொல்லி கட்டுறீங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ அப்போ திமுகவை வலு சேர்ப்பதற்காக அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடிய வாக்குகளை சிதைப்பதற்காக நீங்கள் கட்டக்கூடிய அணி எப்படி ஒருங்கிணைப்பு அணியாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கதான் நான் பார்க்குறேன். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.